ராம் சரண், எஸ்ஜே சூர்யா, கார்த்திக் சுப்ராஜ் அவங்களோட ஸ்டோரி லைன், சங்கர் அவங்களோட டேரக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான காம்போவில் ரிலீஸ் ஆகிருக்கிற கேம் சேஞ்சர் படத்தோட 90 செகண்ட் ரிவ்யூ தான் வந்தது. படத்தில் எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் தான் சூப்பராக இருந்துச்சு இந்த படத்துலையும். அதுக்கப்புறம் ராம் சரணும் வந்து நல்லா தான் நடிச்சிருந்தாரு. ஃப்ளாஷ்பேக்கில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ரேசியாகவே வந்துருந்துச்சு. அப்புறமா தமன் அவங்களோட மியூசிக் பாட்டு 2 பாட்டு வந்து நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. ஸோ என்ன படத்தில் பிடிக்கல அப்படின்னாக்க, ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு பரபரன்னு போகுது. ஆனால் அந்த சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு சுவாரஸ்யமாகவே வந்து இல்லை. டயலாக்ல இருந்த ஐ ஆம் அன்பிரிடிக்டபிள்னு சொல்லிட்டு விஜய் சேது சிம்பிள்லாம் வச்சுட்டு சொல்கிறாரு. அந்த அன்பிரிடிக்டபிள்ன்ற விஷயம் வந்துட்டு ஒரு சில சீன்ஸில் இருந்திருக்கலாம், பார்க்குறதுக்காக நல்லா இருந்திருக்கும். படத்தோட ரெஃபரன்ஸ்லேயே ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா, ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு நல்லாவே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அது முடியும் போது வந்துட்டு தொப்புன்னு விழுந்துருது. கிளைமேக்ஸில் வர அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் வந்துட்டு ஒரு எபவ் ஆவரேஜ் என்டர்டெய்னர்னு தான் வந்து சொல்லணும். இதை எல்லாருக்கும் பிடிக்க மாட்டலாம் வந்து தெரியல. எக்ஸ்பெக்டேஷனை எந்த அளவுக்கு கம்மியாக வச்சுட்டு இந்த படம் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு இந்த படம் பார்த்தப்போ ஒரு ஆவரேஜ் என்டர்டெய்னராக தான் வந்து ஃபீல் ஆச்சு. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன். பாய்.